அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன எல்லாரும் தவக்காலத்துக்கு தயாராயிட்டீங்களா? தவக்காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடுவதற்கு நம்மை முழுவதுமாக தயாரிக்கின்ற காலம் 40 நாட்கள். எனவே இந்த 40 நாட்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு காலம். நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் உரிய தருணமாய் இந்த 40 நாட்கள் இருக்கிறது. எனவே அதற்காக நம்மை தயாரிக்கும் பொருட்டு இந்த தியான சிந்தனையை உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். 2024 இந்த வருடம் எங்களுடைய தவக்காலத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம். விபூதி புதனன்று ஆர்வத்தோடு தேவாலயத்திற்கு வந்து விபூதியிட்டு எங்களுடைய தவ வாழ்க்கையை, ஜப வாழ்க்கையை, ஒருத்தல் முயற்சிகளை, நன்மைகள் செய்கின்ற, பிறநல பணிகளில் ஈடுபடுகின்ற தர்ம செயல்களை செய்வதற்கு ஆர்வத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்து பராமரித்தருளும். சோதனைகளுக்கு விழுந்து விடாமல் எங்களை கண்ணின் மணி போல ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியினுடைய வல்லமையை வேண்டி ஓ பரிசுத்த ஆவியே என்கிற பாடலை பாடி நாம் ஜெபிப்போமாக. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த தவக்காலத்தை, இந்த 40 நாட்களை முழுமையான விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆழமான பக்தியோடு, உடல் உள்ள ஆன்ம நலம் பெறவும் எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய சொல்லும் செயலும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் திகழ அதிகமான நேரத்தை ஜெபத்திலும், இறை வார்த்தையை வாசிப்பதிலும், நோன்புகள் நோற்பதிலும், நன்மைகள் செய்வதிலும் செலவிட்டு உமது திருப்பாடுகளை, உமது சிலுவையை, ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தை, எங்களுக்காக மரணத்தை தழுவிய அந்த தெய்வீகத்தை, இயேசுவே உயிர்த்தெழுந்த அந்த மாட்சிமையை நாங்களும் முழுமையாய் பெற்றுக்கொண்டு பங்கேற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தர எங்களையே ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிக்கிறோம்.
எம்மை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி எம்மை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆர்தர் ஆஷே என்பவர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆர்தர் ஆஷே என்பவர் டென்னிஸ் விளையாட்டு உலகின் ஒரு மிகச்சிறந்த வீரராக கருதப்பட்டவர். டென்னிஸ் உலகிலேயே 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை அவர் வென்றிருக்கிறார். ஆஸ்திரேலியா ஓபன், விம்பிள்டன், US ஓபன், இந்த 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற ஒரு சிறந்த வீரர் அவர். அப்படிப்பட்ட வீரருக்கு 1979 ஆண்டு திடீரென்று மாரடைப்பு வருகிறது. அதிர்ச்சி அடைந்து போகிறார். நல்ல ஒரு விளையாட்டு வீரர், அதிகமான வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறவர். அவருக்கு திடீரென்று மாரடைப்பு. ஏராளமான ரசிகர்களை கொண்டிருந்தார் அந்த விளையாட்டு வீரர். அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. உடல் நலம் கொஞ்சம் தேறுகிறது, பரவாயில்லை. இப்போ மீண்டுமாய் பயிற்சிகளை மேற்கொண்டு விளையாட ஆரம்பிக்கிறார். விளையாட போகும்போது மறுபடியும் அவரால் முடியல. உடம்பு சோர்வு, உடல் வலி. அறுவை சிகிச்சை நடைபெற்ற அந்த இடத்திலே அதிகமான வலி எடுக்க ஆரம்பிக்கிறது. மீண்டுமாய் ஒரு அறுவை சிகிச்சைக்கு போகிறார். மறுபடியும் ஒரு ஆபரேஷன் நடக்குது. வாழ்க்கையில் சோதனை, பிரச்சனை. காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. 1988 ஆண்டு HIV-னால் அவர் பாதிக்கப்படுகிறார். எய்ட்ஸ் நோய் வந்துடுது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுகிற போது தவறுதலான ஒரு இரத்தம் ஏதோ பரிமாறப்பட்டு HIV வைரஸ் வந்து அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் தான் அவருடைய ரசிகர் ஒருவர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒரு கடிதம். அந்த கடிதத்தில், உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? கடவுள் ஏன் உங்களை இப்படி சோதிக்கணும்? ஏற்கனவே மாரடைப்பு வந்து அறுவை சிகிச்சை, உடல் வலி, வேதனைகள் இருக்கிறது. இதற்கு மத்தியில் எய்ட்ஸ் நோய் வேறு, உயிரை கொள்ளுகின்ற நோய் வேறு. ஏன் கடவுள் உங்களை சோதிக்கிறார் இப்படி? அதற்கு அழகாக ஆர்தர் ஆஷே சொன்ன வார்த்தைகள் தான் பிரியமானவர்களே உங்களுடைய சிந்தனைக்காக நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த உலகத்தில் 5 கோடி மக்கள் டென்னிஸ் விளையாட பழகுகிறார்களாம். 5 கோடி மக்கள். அதில் 50 லட்சம் பேர் மட்டுமே விளையாட்டில் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் காட்டுகிறார்களாம். 50,000 பேர் மட்டுமே தீவிரமாக விளையாட ஆரம்பிக்கிறார்கள் டென்னிஸ் விளையாட்டை. அதில் இன்னும் குறிப்பாக 5,000 பேர் மட்டுமே போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக போகிறார்கள். அதில் 50 பேர் மட்டுமே இப்படிப்பட்ட விம்பிள்டன், ஆஸ்திரேலியா ஓபன், US ஓபன் போன்ற முக்கியமான போட்டிகளில் பங்கெடுக்க செல்கிறார்கள். இறுதியாக 4 பேருக்கு மட்டுமே அரையிறுதி வாய்ப்பு கிடைக்கிறது. 2 பேர் மட்டுமே இறுதி விளையாட்டில் விளையாடுவதற்கு தகுதி பெறுகிறார்கள். அதில் இன்றைக்கு நான் 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று இந்த வெற்றி கோப்பை என்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
அப்பொழுதெல்லாம் நான் கடவுளை பார்த்து கேட்டது கிடையாது, கடவுளே எப்படி என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நீர் சேர்த்திருக்கிறீர், இவ்வளவு உயரமான இந்த உச்சத்தை சாதனையை படைக்கக்கூடிய அளவிற்கு என்னை ஏன் இந்த அளவிற்கு கொண்டு வந்தீர், எவ்வளவு திறமைகளை தந்திருக்கிறீர் என்று நான் கேட்கவில்லை. இப்படியாக என்னுடைய உடல் நலிவுற்று வேதனையிலும் துன்பத்திலும் வலியிலும் நான் இருக்கும்போது, கடவுளே என்னை ஏன் சோதிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கலாமா? அது நியாயமாகுமா? அது சரியாக வருமா என்று அந்த நண்பருக்கு இவர் கடிதம் எழுதி அனுப்பினாராம். பாசத்திற்குரியவர்களே, தவக்காலத்தை துவங்க இருக்கிறோம். மனிதர்களாகிய நமக்கு பல சூழ்நிலைகளில் சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும். இந்த சோதனைகளை, துன்பங்களை, வாழ்வில் வருகிற கஷ்டங்களை யார் நமக்கு தர்றது? கடவுள் நமக்கு தராரு அப்படின்னு நாம் நினைக்கிறோமா? கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறார்? கடவுள் எதுக்காக என்னை இப்படி வாட்டி வதைக்கிறார்? என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனையா வருது, துன்பமா இருக்குது? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? சோதனைகளை குறித்து மனக்கவலைப்படுகிறோமா? அப்படி இல்லை என்றால் இந்த சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம்? எப்படி எதிர்கொள்ளுகிறோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் தவக்காலத்தில் ஏன் இந்த 70 நாட்களினுடைய நோன்பு இருக்கிறது? எதுக்காக கடவுள் இந்த 70 நாட்களை தந்திருக்கிறார்? இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய உயிர்ப்பை நாம் சிந்திக்கவும், தியானிக்கவும், அந்த உயிர்ப்பை கொண்டாடவும் நமக்கு இந்த 40 நாட்கள் தயாரிப்பு நாட்களாக தரப்படுகிறது. நன்மைகள் பலவற்றை செய்து பாவங்களுக்காக மனம் வருந்தி, மனம் திருந்தி ஆண்டவருடைய இந்த இறை ஆசீரை பெற்றுக்கொள்ளுகிற அருளின் காலம்தான் இந்த தவக்காலம். இயேசு 40 இரவு 40 பகல் தவம் புரிந்தார். ஆண்டவரிடத்தில் தனிமையான ஒரு இடத்தில் சென்று அவர் உறவாடினார், ஜெபித்தார் என்பதை இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த 40 நாள் ஏன் திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தொடக்க நூல் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெரும் மழை பெய்தது. நோவாவின் காலத்தில் 40 இரவு 40 பகல் மழை பெய்து இந்த உலகம் முழுவதும் வெள்ளத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறது. இனிமேல் நீரினால் உங்களை நான் அழிக்க மாட்டேன் என்கிற உடன்படிக்கையை கடவுள் நோவாவுடன் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த 40 என்கிற அந்த நாட்கள் தொடக்க நூல் புத்தகத்திலேயே வந்துருச்சு. அதன் பிறகு விடுதலை பயண புத்தகம் 34வது அதிகாரம் 28 முதல் 29 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் அப்படின்னா, அந்த இடத்தில் மோயசனை பற்றி இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்கலாம். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார். மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. 40 இரவு 40 பகல் சீனாய் மலையில் ஆண்டவரோடு மோயிசன் இருக்கிறார். அவருடைய முகம் ஒளிமயமாக மாறியிருந்தது. உடன்படிக்கை பேழைகளை அவர் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருந்தார். 10 கட்டளைகள். மக்கள் வாழ்வு பெற வேண்டும், இஸ்ராயேல் மக்கள் நன்மையில் நிலைத்திருக்க வேண்டும்,
ஆண்டவர் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார், அன்பு செய்கிறார், அவர்களோடு உடன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதின் அடையாளமாக உண்ணாமல் நோன்பிருந்து தவமிருந்து ஆண்டவரோடு நல் உறவில் இணைந்திருந்த மோயிசன் இப்படி இந்த உடன்படிக்கை பேழைகளை கொண்டு வருகிறார் மக்களுக்காக. 40 என்கிற இந்த நாட்கள் மோயிசனுடைய வாழ்க்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நாம பார்க்கலாம். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அன்பார்ந்தவர்களே, எலியாவினுடைய வாழ்க்கை பற்றி சொல்லப்படுகிறது. எலியா இறைவாக்கினர் பாலை நிலத்தில் நடந்து 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 போய் ரொம்ப சோர்வுற்று, ஆண்டவரே இனிமே நான் எதற்காக வாழணும், நான் இறந்து போவதே மேல் என்று நினைத்து விடுகிறார். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் கடவுளுடைய வானதூதரின் வழியாக அவருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. அவர் திடம் கொள்ளுகிறார், அவர் ஆற்றல் பெறுகிறார், மன உறுதி கொள்ளுகிறார். அதன் வழியாய் 40 இரவு 40 பகல் நடந்தே போகிறார். எங்க? ஓரேபு மலைக்கு. ஓரேபு என்கிற அந்த கடவுளின் மலையை சென்று அவர் அடைவதை இந்த 40 என்கிற நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக மிக மிக முக்கியமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் இந்த 40 நாட்களை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ளணும். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமே. அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசி உற்றார். 40 நாட்கள் அவர் இரவும் பகலும் நோன்பிருந்தார். யாரு? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பிருந்தார். அவர் பசி உற்றார். அதன் பிறகுதான் அவருக்கு சோதனைகள் வருகிறது. அந்த சோதனைகளை அவர் எப்படி வெற்றி கொள்ளுகிறார்? இந்த தவக்காலத்தில் நாமும் கூட இந்த 40 நாட்கள் நோன்பு இருக்கிறோம் இல்லையா? இந்த 40 நாட்கள் தவம் இருக்கிறோம் இல்லையா? ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்றோம் இல்லையா? பல சோதனைகளுக்குள்ள நாமும் கூட உள்ளாகுவோம். பல பிரச்சனைகள் நமக்குள்ள வரும். இந்த காலத்தில் தான் நமக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த 40 நாள் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம நல்லா இருக்கலாம், கடவுளுடைய அருள் அதிகமாக இருக்கும், ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாக இருக்கும். உண்மைதான், கடவுளுடைய அருளும் ஆசீரும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் சோதனைகளும் அதிகமாக வரும், பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். இவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் சொல்றோம் இல்லையா, நைசியா அப்படின்ற பொது சங்கம், நம்முடைய தாயாம் கத்தோலிக்க திரு அவையினுடைய பொது சங்கம், நைசியா பொது சங்கத்தில் கிபி 325 முதல் இந்த 40 நாட்கள் நோன்பை பற்றி முதலில் முடிவு செய்யப்பட்டது அந்த பொது சங்கத்தில் தான். 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இது கத்தோலிக்க இறை வழிபாட்டில் இணைக்கப்பட்டது. இந்த 40 நாட்கள் தவக்காலம், நோன்பிருக்க வேண்டும், ஜபம் ஜபிக்க வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று இந்த 40 நாட்கள் திருவழிபாட்டில் இந்த 4ஆம் நூற்றாண்டிலேயே இணைக்கப்பட்டு விட்டது. நீங்க பார்க்கலாம் இந்த 40 நாட்கள் தவக்காலத்தில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. உன்னதங்களிலே கீதம் நாம பாட மாட்டோம், உண்மைதானே? உன்னதங்களிலே யாராவது பாடுவீங்களா அந்த டைம்ல? இல்லை இல்லையா? உன்னதங்களிலே பாடப்படுவதில்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட நாம பாடுவது கிடையாது. ஏனென்றால் கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக இந்த உன்னதங்களிலே கீதமானது திருவழிபாட்டில் பாடப்படுவது கிடையாது. அதன் பிறகு அல்லேலூயா கீதம், அல்லேலூயா என்கிற முழக்கம், அதையும் நாம பாடுவதை தவிர்த்திருப்போம். ஏனென்றால் உயிர்ப்பினை கொண்டாடுவதற்காக, இயேசுவினுடைய உயிர்ப்பில் தான் அல்லேலூயா என்கிற அந்த மகிமையும் மாட்சியும் விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக இந்த 40 நாட்கள் அல்லேலூயா கீதம் பாடுவதை நாம் தவிர்க்கின்றோம்.
அதன் வழியாய் உற்சாகமாக இயேசுவினுடைய உயிர்ப்பை அல்லேலூயா கீதம் பாடி நாம் துவங்குகிறோம். பிறகு பலிப்பீடத்தில் பூக்களை நாம் வைக்க மாட்டோம். பலிப்பீடம் வெறுமையாக இருப்பதை பார்க்கலாம். இந்த பலிப்பீடத்தின் மீது எந்த பூக்களும் வைக்கப்பட்டிருக்காது. ஏன்? எதனால? இந்த பலிப்பீடத்தில் பூக்கள் எல்லாம் இல்லாததற்கு என்ன தெரியுமா காரணம்? இயேசு ஆண்டவர் அந்த பாலைவனத்தில் அனுபவித்த அனுபவம் ஒரு பாலைவன வறட்சியின் அனுபவத்தை கொண்டு வருகிறது. பூக்கள் என்பது ஒரு வளமையை, சோலையை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. ஆனால் பாலைவனம் என்பது வறட்சியினுடைய அடையாளம். இந்த பூக்களை தவிர்ப்பதின் வழியாக எவ்வளவு ஒரு வறட்சியை அல்லது அந்த பாலைவன அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அது வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது, வெறுமையின் அடையாளமாக. பிறகு குருவானவர்கள் ஊதா நிற உடை அணிவதை பார்க்கலாம். ஊதா நிற உடை அணி, நான் கூட ஊதா நிற ஸ்டோல் போட்டிருக்கிறேன். பிறகு இந்த பலிப்பீடத்தில் கூட ஊதா நிற உடைகளே இதில் உடுத்தப்பட்டிருக்கும். என்ன காரணம்? ஊதா நிறம் என்பது வெறுமையின் அடையாளம், எளிமையினுடைய அடையாளம், துயரத்தின் அடையாளமாக அது இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த தவக்காலத்தில் இந்த அடையாளங்கள் எல்லாம் மிக மிக முக்கியமாக தாயாம் திரு அவை வலியுறுத்தி சொல்வது எதற்காக என்றால், ஒரு மனிதன் தன்னை பண்படுத்திக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள, ஆயத்தப்படுத்திக் கொள்ள, தகுதிப்படுத்திக் கொள்ள, தன்னை முழுமையாக அவன் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒடுக்கிக் கொள்ள வேண்டும். அதன் வழியாய் கிறிஸ்துவின் அன்பை அவன் உணரணும். கிறிஸ்துவின் அன்பில் அவன் ஆழமாய் இறங்க வேண்டும். அந்த அன்பை இந்த தவக்காலத்தில் அவன் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இவற்றை நாம் கருத்தில் கொண்டிருக்கும் போது கடவுள் எத்தகைய ஒரு நிலையில் நம்மை வைத்திருக்கிறார், கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். ஆனாலும் மனிதர்களாகிய நாம பலவீனர்கள் தானே, சோதனையில் விழுந்து விடுகிறவர்கள் தானே, பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் தானே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, ரோமையருக்கு எழுதிய திருமடல் 7வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமே. ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. பாருங்க, ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரியல. நான் என்ன பண்றேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்? என்னன்னு படிங்க. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை. அதை நான் செய்யவில்லை. நான் சிலவற்றை விரும்புகிறேன். நன்மை செய்யணும், அன்பு செய்யணும், இரக்கப்படணும், பிறருக்கு உதவி செய்யணும், கோபப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, இதெல்லாம் நான் விரும்புகிறேன், நான் நேசிக்கிறேன், இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அது என்னால் முடியல. நான் எதை விரும்புகிறேனோ, எதை செய்ய வேண்டும் விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை. மாறாக என்ன பண்றேன்? எதை வெறுக்கிறேனோ மாறாக எதை செய்கிறேன். வெறுக்கிறேனோ, எதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே நான் மீண்டும் மீண்டும் செய்கிறேன். இதாங்க சோதனை, இதுதான் சோதனை. மனிதருக்குள்ள இருக்கிற போராட்டம் அது. இது ஒவ்வொரு மனிதருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக இந்த தவக்காலம், இந்த 40 நாட்கள் அதிகமான சோதனைகளுக்குள் நம்ம உள்ளாகக்கூடிய தருணமாக இருக்கும். இந்த 40 நாட்கள் கறி, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இறைச்சியை சாப்பிட மாட்டேன். முடிவு எடுத்திருப்போம், நல்ல விஷயம் தானே, முடிவு எடுத்திருப்போம். ஆனால் என்ன தெரியுமா நடக்கும்? அப்போ தான் நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க, உறவினர்கள், அவங்க ஒருவேளை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு வராதவங்களாக இருக்கலாம். ஆனால் நல்லா மீன் வாங்கி மனமாக சமைப்பாங்க. 4 வீட்டுக்கு அந்த வாசனை வர மாதிரி அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க. அது நம்முடைய மூக்கை தொலைக்கும். சோதனை வரும். இந்த காலத்தில் தான் எங்காவது விசேஷங்களை வச்சுருப்பாங்க, போவோம், அங்கே பிரியாணி போட்டு வச்சுருப்பாங்க, சுட சுட பிரியாணி. சோதிப்பாங்க நம்மளை. ஒரு நாள் தானேங்க, சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் வந்துடாதாட்ட, கவலைப்படாத, ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கணவன்மார்கள் சில இடத்துல போவீங்க, பார்ட்டிக்கு எங்காவது போவீங்க, விசேஷத்துக்கு எங்காவது போவீங்க இல்லையா,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை கெடுத்துருவாங்க. இப்படி தான் ஒரு நாள் நீ வெளியில் சொல்லாத, சொன்னா தானே தெரிய போகுது, யாருக்கு தெரிய போகுது, சொல்லாத. ஒரு நாள் குடிச்சிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதுடா. சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில், இப்படிப்பட்ட சோதனைகள் ஒவ்வொரு நொடி பொழுதும் வந்துட்டே இருக்கும். சாத்தான் நம்மை சோதித்து கொண்டே இருப்பான். அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல எப்பொழுதுமே விழிப்போடு இருந்து காத்து கொண்டிருக்கிறான். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்மை எப்படி சோதிக்கலாம், எப்படி வீழ்த்தலாம், எப்படி நம்மை பாவத்தில் விடச் செய்யலாம் அப்படின்னு அவன் காத்து கொண்டே இருக்கிறான். சாப்பாட்டில் கூட சோதனை வருதுங்க. நமக்கு சாப்பாட்டில் பெரும் சோதனை வரும். உதாரணம் இருக்குது விவிலியத்தில், பாருங்களேன். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. இங்க பாருங்க, ஒரு பணக்காரன் இருக்கிறான். அந்த பணக்காரன் தன்னுடைய நிலத்தில் விளைந்த அந்த விளைபொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி போனதனால ரொம்ப மகிழ்ச்சி அவனுக்கு. தான் நினைச்சதை விட அதிகமான விளைச்சல், அதிகமான பொருட்கள் அவனுக்கு வந்து சேர்ந்து விட்டது. மகிழ்ச்சி கொள்றான். அதுக்கு அவனுக்குள்ளே பேசிக்கிற இந்த பேச்சை பாருங்க. என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சாச்சு, நிறைய உனக்கு இருக்கிறது. அதனால நீ என்ன பண்ணலாம் வாசிங்க. நீ ஓய்வெடு, நீ ஓய்வெடு. இனிமே வேலைக்கு போவாத, வேலை செய்யாத, சோம்பேறியா இரு. ஏன்? எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு போதுமானதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நீ எதுக்குடா போய் கஷ்டப்படுற? நீ எதுக்கு உழைக்கிற? நீ எதுக்குமே போவாத, உனக்கு தேவையானது எல்லாமே இருக்கிறது. சோதனை பிரியமானவர்களே, பிறகு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு. உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு. உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறது கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா நல்லா சேர்த்து வச்சுருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு, குடும்பத்தில் எந்த விதமான கவலையும் கிடையாது அவனுக்கு. அவன் பாட்டு மனம் போன போக்கில் திரிஞ்சிட்டே இருப்பான். இந்த ஊதாரி மகன் கூட அந்த கதையில் நம்ம பார்க்கலாம். இந்த ஊதாரி மகனுடைய கதையில் அந்த சின்ன பையன் அவன் பாட்டுன்னு போகிறான் இல்லையா? ஏன்? போதுமானது அவனுக்கு இருக்குது. அவனுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது வாழ்க்கையில், எந்த விதமான பொறுப்பும் இல்லாத அவன் இருக்கிறான். ஏன்னா அப்பா எல்லாத்தையும் அவனுக்கு சேர்த்து வச்சிருக்கிறார், போதுமான அளவிற்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் சில பேருடைய வாழ்க்கை கூட. உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு சொல்றான். ஆனா சோதனை அவனுக்கு எப்படி வருது பாருங்களேன். இந்த உணவுல நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள அவனே சொல்லிக்கிட்டு பெருமைப்படுற வேலையில சோதனை எப்படி வருது பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை. என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலியே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். அந்த 20வது வசனத்தை பார்த்தீங்களா? அறிவிலியே, முட்டாளே, சோம்பேறியே, நீ நினைச்சுக்கிற உனக்கு பல ஆண்டுகளுக்கு ஆன பொருட்கள் எல்லாம் நீ சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு. உன் உயிர் இன்று இரவே உன்னை விட்டு பிரிய போகிறது. அப்போ நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையவையாகும்? சோதனை பிரியமானவர்களே, சோத்துல சோதனை. வாழ்க்கையில் எதிலெல்லாம் நமக்கு சோதனை வருது பத்தியா? இன்னொரு நிகழ்வு கூட உண்டு. லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 19, 21 வசனங்களை நாம் வாசித்தோம் அப்படின்னா, பணக்காரன் ஏழை லாசர் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த பணக்காரனுடைய மனநிலை அதில் அழகாக பிரதிபலிக்கப்படுகிறது. பாருங்க, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் அவரு. செல்வர் ஒருவர் இருந்தார், நாள்தோறும் அவர் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். பக்கத்தில் லாசர் ஒருத்தர் இருந்தான், அவனை பார்க்கல. அவன் இவ்வளவு வேதனைப்படுகிறானே, ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருக்கிறானே, கொடுத்து கொஞ்சம் உதவி செய்யலாமே நினைக்கல. அவனுக்கு மனசு வரல. பாருங்க, மனசு வரல. கடவுள் உனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறார், நீ உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் உன் பக்கத்தில் ஒருத்தன் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறானே, நீ அவனை கொஞ்சம் கவனிக்கணும் இல்லை? அவனை கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்கணும் இல்லை? அவன் மீது நீ இரக்கப்படணும் இல்லை? அவனுக்கு உதவி செய்யணும் இல்லை?
ஆனா நீ செய்யல. அந்த 21வது வசனம் வாசிங்களேன். அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அந்த பாருங்க எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. அவன் வீட்டு வாயிலே கிடக்கிறான், ஒரு நாய் மாதிரி அந்த இடத்துல கிடக்கிறான். ஒரு நாய் போன்ற ஒரு மனநிலை தான். பிறகு அவர் செல்வருடைய மேசியில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். மேசையிலிருந்து சிறு துண்டுகள் கீழே விழும் பத்தியா, அந்த துண்டுகளாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அவன் ஏக்கத்தோடு பார்க்கிறான். ஆனால் அது கூட அவனுக்கு பல நேரங்களில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா கண்டுகொள்ளாத மனநிலை. கடவுளுடைய வார்த்தை சொல்லுதில்ல, கண் இருந்தும் குருடராக. கண் இருக்கும் நமக்கு, ஆனா நாம சிலவற்றை பார்க்கவே மாட்டோம். காது இருந்தும் செவிடராக. காது நல்லா கேட்கும், ஆனா சில நல்ல விஷயங்கள் நம்முடைய காதுல கேட்காது. அப்படியே சாதாரணமாக கடந்துட்டு போயிடுவோம். கண்ணிருந்தும் குருடராக, காதிருந்தும் செவிடராக வாழ்கிற மனநிலையில் நாம் இருக்கிறோமா? சோதனைங்க இதெல்லாம். சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12-13 வசனங்கள். ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்? நிறைய வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா? ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைகள் நம்ம இன்னும் ஆழமாக சிந்திக்க, ஆண்டவருக்குள் நாம் செல்ல, நம்முடைய வழிகளை நல்வழிப்படுத்தி கொள்ள, நம்முடைய பாதைகளை பண்படுத்தி கொள்ள கடவுள் நமக்கு அழைப்பு தராருங்க. அந்த அழைப்பை நாம் உணரணும். ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த வழியில் செல்லுவதற்கு நாம் நம்மை தயாரிக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த தவக்காலம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12-13 வசனம். அருமையான ஒரு வசனம், வாசி கேட்கலாம். எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இந்த இடத்துல பாருங்க, தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர். அவங்க நினைப்பாங்க, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, என்னை யாரும் சோதிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. வடிவேல் கூட ஒரு படத்தில் நல்லா தண்ணியை போட்டுட்டு ஒரு பஸ்ஸில் நிற்பார் பார்த்தீங்களா? ஏய் இந்த இதுவை பிடிச்சிக்கப்பா, கொஞ்சம் அந்த பிடிப்பை கொஞ்சம் பிடிச்சிக்கோ, அப்போ தான் கீழே விழ மாட்டேன். நான் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பார் பாருங்க. ஒரு பிரேக் அடிச்ச உடனே அந்த கண்ணாடிலாம் உடைந்து போகிற அளவுக்கு அப்படியே போய் வெளியே போய் விழுவார். சில பேருடைய வாழ்க்கையில் நாம் இப்படி தான் நினச்சிக்கிறோம், நம்மளை யாரும் சோதிக்க முடியாது, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரங்களில் இப்படி நாம் நினைக்கும் போது பிரச்சனை வருதுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை பாருங்க, தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. உங்களுக்கு வருகின்ற இந்த சோதனைகள் எல்லாம் எல்லா மனிதருக்கும் வர சோதனைகள் தான் வரும். இந்த மாதிரி சோதனைகள் வரும். விழுந்து விடக்கூடிய நிலைகள் வரும். பாவத்தில் விழுந்து விடலாம், தவறான உறவில் விழுந்து விடலாம், திருடுவதற்கான ஒரு எண்ணம் நமக்குள் ஏற்படலாம், பொய் பேசுவதற்கான வாய்ப்புகள் வரலாம். இது போல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நாமும் கூட விழுந்து போகக்கூடிய தருணங்களாக அது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. ஏன் இந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். உங்களுடைய வலிமைக்கு மேல நீங்கள் சோதனைப்படுவதை ஆண்டவர் ஒருபோதும் விடமாட்டார். ஒருபோதும் விடமாட்டாருங்க, விடமாட்டார். ஏன் ஏனென்றால் கடவுளுக்கு தெரியும், என் மகன் என் மகள் எந்த அளவிற்கு என்னை நேசிப்பாள், எந்த அளவுக்கு என் மீது விசுவாசமா இருப்பாள். இந்த இடத்துல ஒரு அழகான உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். யோபுவினுடைய வாழ்க்கை. யோபு பல சோதனைகளுக்கு அவருக்குள் வரும், பல பிரச்சனைகள் அவருக்குள்ள வரும். அவருடைய உடைமைகள் எல்லாம் திருடு போயிடும், அவருடைய உடைமைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், அவர் வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிடுவார்கள், புதல்வர் எல்லாம் இறந்து போயிடுவாங்க, எதுவுமே இருக்காது. அவருடைய உடல் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை நோயினால் அவர் வாட்டி வதைக்கப்படுவார். புண்கள் அவருடைய உடம்புல இருக்கும். அந்த வசனம் சொல்லும், 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லும், அவர் ஓட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு யோபு தன்னுடைய உடலில் எல்லாம் அப்படியே சொரிந்து கொண்டிருந்தார்.
2வது அதிகாரம் 8வது வசனம். இந்த உடல் எல்லாம் அவர் சொரிந்து கொண்டிருந்தார். அத்தகைய வேதனையோடு அவர் இருந்தார். ஆனாலும் அவருடைய மனைவி வந்து சொல்லுவா பாருங்க, இன்னுமா நீ அந்த கடவுளை நம்பிட்டு இருக்கிற? கடவுளை வெறுத்து விட்டு நீ சாவு, இறந்து போ, மடிந்து விடு சொல்லுவா. இந்த உலகத்தில் நான் நிர்வாணமாக வந்தேன். இந்த உலகத்தில் நான் வரும்போது எதையும் எடுத்துட்டு வரல, வெறும் நிர்வாணமாகவே இந்த உலகத்தில் பிறந்தேன். எல்லாத்தையும் எனக்கு கடவுள் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு இவ்வளவு உயரமான ஒரு மனிதனாக, செல்வந்தனாக, இவ்வளவு சொத்துகளுக்கு அதிபதியாக என்னை உருவாக்கியவர் என் ஆண்டவர். அவர் கொடுக்கும்போது ஏன் கொடுத்தாரு அப்படின்னு நான் கேட்கல. அதுக்கு தான் ஒரு கதையை சொன்னேன் இல்லையா, நான் தொடக்கத்திலேயே ஒரு நிகழ்வு, உண்மை சம்பவத்தை சொன்னேன். அவ்வளவு பேர் டென்னிஸ் விளையாடினாங்க, ஆனால் அந்த பட்டத்தை கடவுள் என் கையில் கொடுத்தாரு. அந்த பட்டத்தை நான் என்னுடைய கையில் வைத்து அழகு பார்த்தேன். அப்பொழுது நான் கடவுள்கிட்ட கேட்கல, கடவுளே ஏன் இது எனக்குன்னு நான் கேட்கல. என் சோதனைகள், என் வேதனைகள், என் துன்பங்கள் வரும்போது மட்டும் நான் ஏன் கடவுளை கடவுளே இயேசுவே ஏன் என்னை சோதிக்கிறேன் நான் கேட்கணுமா? யோபு அதை தான் செய்கிறாரு. நிர்வாணமாக இந்த உலகத்தில் வந்தேன், நிர்வாணமாகவே இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். அழகான வசனம் பிரியமானவர்களே. மனிதர்கள் இன்றைக்கு சோதனைகள் மனிதர்களுக்குள் பல்வேறு நிலைகளில் வருது. செல்ஃபோனில் சோதனைங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, எல்லார் கையிலையும் ஃபோனு. முதல்ல ஃபோன் வரும்போது பட்டன் ஃபோன் தான் வந்துச்சு. முதல்ல எல்லார் கையிலையும் பட்டன் ஃபோன் இருந்துச்சு. ஒரு மாதம் ஃப்ரீ ரீசார்ஜ், யாருக்கிட்ட வேணால் எப்படி வேணால் பேசலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்கம் கால் ஃப்ரீ, அவுட் கோயிங் கால் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். இன்றைக்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. சோதனை, அதுதான் சோதனை. கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கவே முடியாது, அந்த நிலைமைக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கேஸ் கொடுக்கும்போது பாருங்கள் சொல்லியிருப்பாங்க, மானியம் உங்களுக்கு வழங்கப்படும், கவலைப்படாதீங்க, ரேட் ஏற்றுறோன்னு வருத்தப்படாதீங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆசை காட்டுற மாதிரி ஆசை காட்டி இன்றைக்கி எல்லா வீடுகளிலும் சிலிண்டர் கேஸ் வந்துடுச்சு. ஆனால் அதனுடைய ரேட்டை உயர்த்தி வச்சுட்டாங்க. சோதனைகள் இப்படி தான் மனுஷனுக்கு வரும். இந்த செல்ஃபோனில் வருகிற சோதனைக்கு பாருங்கள், மணிக்கணக்காக நம்முடைய பிள்ளைங்க ஃபோனில் பேசிகிட்டே இருக்குதுங்க. நேரங்காலமே கிடையாது அவங்களுக்கு, நேரங்காலமே கிடையாது. இந்த ஆப்பிள் ஃபோன்னு ஒன்று வந்திருக்குது இல்லை, ஒரு சென்சஸ் இப்போ வந்துச்சு. அதில் சொல்லப்படுகிறது, இந்தியாவில் அதிகம் பேர் யூஸ் பண்ணுற ஒரு செல்ஃபோன் அப்படின்னா ஆப்பிள் ஃபோனா. அதனுடைய விலை 50,000க்கு மேலே தான். 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் இப்படி போகுது. ஆனால் இன்றைக்கி அதிகமான பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆப்பிள் ஃபோனுடைய சிம்பிளை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஆப்பிள் ஃபோன் இப்படி இருக்கும், ஆப்பிள் உருவம் இருக்கும், அதில் பாதி கடிச்சிட்டு இருக்கும், அப்படி பாதி அந்த மேலே அந்த முனையில் பாதி இல்லாமல் இருக்கும். ஒரு பையன் விளையாட்டுத்தனமாக ஜாலியாக அப்படி என்கிட்ட பேசிட்டு போது சொன்னான், ஃபாதர் அந்த ஆப்பிள் ஃபோனில் மேலே கொஞ்சம் இல்லை, அது என்ன பார்த்தீங்களா, அதுதான் ஏவாள் கடிச்சுது. ஏவாள் அந்த பாதி கடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டா, நீ நம்ம கையிலலாம் கொடுத்துருக்குறா, நாமும் அந்த சோதனையில் தான் விழுந்து போயிருக்கிறோம் சொல்கிறான். உண்மை தானே அது. பல நேரங்களில் இது உண்மையாக மாறி போடுகிறது. மணிக்கணக்காக நாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். பசங்க இன்றைக்கி இந்த டிவி மோகம், திரைப்பட மோகம், திரைப்படத்திலே நமக்கு சொல்லி காட்டிடுறாங்கல்ல, அம்முக்குட்டி, மாமா குட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே இன்றைக்கி தான். அதே போல் தான் இந்த ஃபோனுக்கு முத்தம் கொடுக்குறோம். நாம் ஃபோனில் முத்தம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எங்கே இந்த உலகம் போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. சோதனைகள் இதெல்லாம். சென்னையிலிருந்து ஒரு பெண் இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் வருது இல்லை, அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து இருக்குது அவங்க நட்புறவு. அவனை பார்க்கறதுக்காக மதுரையில் போய் இறங்குறா. பஸ்ஸில் போய் இறங்கி பார்க்குறா. அவனுக்கு வயசு 54 வயசு. செல்ஃபோனில் அவங்களுக்கு அந்த உறவு வந்திருக்கிறது தெரியல. ஒரு பையன் ஒருத்தனை அட்மிட் பண்ணாங்க. பையன் திடீர்னு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுநடுக்க ஆரம்பிச்சிடுச்சு, சைக்கோ போல் மாறிட்டான், மனநலம் பாதிக்கப்பட்டவனாக மாறிட்டான் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்கிறாங்க. பெட்டில் அவன் படுத்துட்டு இருக்கிறான். அப்போவே கையில் இப்படி இப்படி அசைக்கினே இருக்கிறான். அவன் கை எப்படி இப்படி ஆட்டிகிட்டு இருக்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ கேம் விளையாட்டுக்கிறான். கையில் எதுவுமே இல்லை, ஆனாலும் அவன் வீடியோ கேம் விளையாட்டுக்கிறார். பிள்ளைங்க இன்றைக்கி செல்ஃபோனில் மூழ்கி விட்டு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர்கள் இருப்பதை பார்க்கலாம். இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் தான் பிரியமானவர்களே. இணைச்சட்டக புத்தகம் 6வது அதிகாரம் 6 முதல்
9 வரை உள்ள வசனங்களை பாருங்களேன். நாம் எத்தகையதொரு வாழ்க்கை வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தகைய படிப்பினைகளை தர வேண்டும், ஒரு குடும்ப ஒழுக்கம் என்றால் என்ன, ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது, வாழ்வு கொடுக்கிறது என்பதை இந்த வசனம் நன்றாக சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். நீச்சட்டக புத்தகம் 6வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இந்த வசனம் என்னன்னு கட்டளையிடுகிறார் பாருங்க, சொல்லுங்க. நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். கடவுளுடைய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு எடுத்து சொல். ஃபாதர், நான் இந்த தவக்காலத்தை ஒழுக்கமான ஒரு முறையில், நன்மை தருகின்ற வகையில், கடவுளுடைய ஆசீரை தருகின்ற வகையில், பெறுகின்ற வகையில் இது இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 1 மணி நேரமாக நான் கத்திட்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இதை பொருட்படுத்த மாட்டேங்க. உங்கள் கைக்கு வரும், பார்க்கணுன்ற ஒரு அவசியம் கூட இருக்கும். ஆனால் அப்படியே ஒரு புறக்கணிச்சுட்டு போயிடுவீங்க. எளிமையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு போட்டு காட்டி இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த தவக்காலம் என்றால் என்ன, இதை நாம் ஏன் கடைபிடிக்க வேண்டும், இதன் வழியாக நாம் எப்படிப்பட்ட பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம் சொல்லவே மாட்டோம். நமக்கு அந்த வாய்ப்பு இருக்காது, நாம் பிறருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கவும் மாட்டோம். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். பிறகு உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுத்திருக்கும் போதும் எழும் போதும் அவற்றை பற்றி பேசு. இந்த தவக்காலத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கூடிய குடும்பமாக உன் குடும்பம் இருக்கட்டும். எப்பொழுதெல்லாம் பாருங்க, உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு நீ சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழிப்பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. பிறகு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். எது உன்னுடைய கையில் இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். பிறகு உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். சரி. உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. பாருங்க, உங்களுடைய கண்களுக்கு இடையில் அந்த வார்த்தைகளை மனசுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, மனசுல கொண்டு வாங்க. அந்த வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை கொண்டு வாங்க. உன்னுடைய வீட்டின் கதவு நிலைகளில் பொறிச்சு வைங்க, நுழைவாயில்களில் அவற்றை எழுதி வைங்க. பிள்ளைகள் அவற்றை பார்க்கிற போது மனம் திருந்துவார்கள், மனம் மாறுவார்கள், ஒழுக்கம் அவர்களுக்கு வரும், கடவுள் பயம் அவர்களுக்குள்ளே இருக்கும். இந்த வசனத்தை அதனால தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு வாசித்து காட்டுகிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாருங்களேன். 40 நாட்கள் நமக்கு இருக்குது இல்லை? இந்த 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன். 40 நாளும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வேளை வெள்ளிக்கிழமைகளிலாவது இந்த 40 நாளாவது நாம் அந்த இறைச்சி, மீன் போன்ற உணவுகளை தவிர்க்கலாம். அதை கூட சொல்லி சில பேர் கெடுத்து விட்டுறாங்க. எப்படி தெரியுமா? சில சாமியாருங்க என்கிட்ட மக்கள் வந்து கேட்குறாங்க, ஃபாதர், இந்த ஃபாதர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இது எப்படி ஃபாதர்? ஒன்று சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கறி மீன்லாம் சாப்பிட்லாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது, மனசு தான் எல்லாமே காரணம், இப்படி சொல்லிடுறாங்களே ஃபாதர். பிரியமானவர்களே, அது இல்லை. இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருப்பது, இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம், உண்மைதான். ஆனாலும் அதுக்காக இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு போயிடக்கூடாது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைத்திடக்கூடாது. எங்க வருஷம் ஃபுல்லா எதையோ சாப்பிட்றோங்க, எங்கெங்கேயோ போறோம், எதையோ செய்யறோங்க. இந்த 40 நாட்கள் மட்டும் நம்முடைய உடலை கட்டுப்படுத்த முடியாதா? நம்முடைய மனசை ஒருமுகப்படுத்த முடியாதா? நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக வைத்துக்கொள்ள இந்த முயற்சிகளை நாம் செய்யக்கூடாதா? நிச்சயமாக செய்ய வேண்டும். இறைச்சிகளை உண்ணுவதை தவிர்க்க வேண்டும். சில நேரங்களில் கேலி கிண்டலா நீங்க பேசுறீங்க, கேலி கிண்டலாவே பேசுறீங்க. ஃபாதர்ஸ், நீங்க இருக்கிறீங்களா? நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் வெறும் சொல்லுவது மட்டுமல்ல, வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அதை வாழ்விலும் ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஆன்மீக தந்தையாக இருந்து ஆன்மீகத்தில் மக்களை வழிநடத்துகிற போது எல்லோருமாக ஒன்றாக இணைந்து இதை செய்யணும். நினிவே மாநகரில்
ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது என்று சொன்னவுடனே அரசன் என்ன பண்றான் பாருங்க. அரசன் முதல்ல தன்னுடைய உடைகளை எல்லாம் அவன் கழட்டி வைத்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பலில் போய் உட்கார்றான். அவன் தான் முதல்ல செய்யறான். அவன் அந்த செயலை செய்கிறான். நோன்பு செயலை அவன் முதலில் மேற்கொள்ளுகிறான். பிறகு அவனோடு ஆடு மாடு விலங்குகள் நினிவே மாநகர மக்கள் எல்லாரும் சேர்ந்து நோன்பு நோக்கிறார்கள். அதுதாங்க நோன்பு. உங்களுடைய ஆன்மீக தந்தையாக இருக்கிற நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற போது, ஒரு முன்மாதிரியாக இருக்கிற போது, பிறகு நீங்கள் எல்லோரும் இதே ஒரு நோன்பில் இணைந்திருக்கிறீர்கள். அதில் நாம் நிறைவு கொள்ளணும். எனவே இவற்றை நாம் கருத்தில் கொண்டு இந்த நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன, நோன்பு இருப்பதனால என்ன நன்மைகள் எல்லாம் வருது, இதோட நாம் நிறைவு செய்யலாம். இந்த நோன்பு இருப்பதனால எத்தகைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நாம் பார்க்குறோம். விவிலியத்தில் 70 இடங்களில் இந்த நோன்பை பற்றிய பதிவு இருக்கிறதா. 70 இடங்களில் இந்த நோன்பை பற்றிய பதிவு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு இருப்பதின் வழியாக 9 வகையான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். 1, விடுதலை பயண புத்தகம் 34வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாமே. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். ஓகே, போதும். பாருங்க, நோன்பு இருக்கிறார். 40 இரவு 40 பகல் நோன்பு இருந்து உடன்படிக்கை பேழைகளை அவர் எடுத்து செல்கிறார். இது எதை குறிக்கிறது? நாம் நோன்பு இருக்கிற போது கடவுளுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளலாம். கடவுளுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த வழியில் பயணிக்க வேண்டும், எப்படி நான் போகக்கூடாது என்பதை ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்துவார். ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு இந்த நோன்பு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. 1. 2, எஸ்ரா புத்தகத்தில் 8வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள இறைவசனங்கள். இதன் பின் எங்கள் கடவுள் முன் எங்களையே நாங்கள் தாழ்த்திக் கொண்டு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லா உடைமைகளுக்கும் பயணம் நலமாக அமைய வேண்டும் என்று மன்றாடுமாறு அகவா ஆற்றருகே நோன்பு ஒன்று அறிவித்தேன். ஓகே, போதும். இங்க பாருங்க, தாழ்ச்சியான உள்ளமும் எளிமையான இதயமும் கொண்டவர்களாய் நாம் வாழ்வதற்கான ஆசீர்வாதம் நமக்கு இந்த நோன்பின் வழியாக கிடைக்கிறது. எஸ்ரா புத்தகத்தில் மக்களை அவர் வழி நடத்துகிறார். தாழ்ச்சியிலும் எளிமையிலும் சிறந்து விளங்குவதற்கு நாம நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நோன்பு இருக்கிறவர்கள் தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவர்களாய் எளிமையான இதயம் படைத்தல. பாருங்க, அன்னைக்கு ஆடம்பர உடைகளை எல்லாம் உடுத்த மாட்டோம். நாம இந்த நாட்கள் ஆடம்பர உடைகளை உடுத்த மாட்டோம். சில பேர் அதெல்லாம் உங்களுடைய பர்சனல் அப்படின்னாலும் பூக்களை வைக்க மாட்டாங்க, பொட்டு வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சிறு சிறு முயற்சிகள், அவங்கள முயற்சிகள். இதை வேணாம் அப்படின்னு புறக்கணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு வெளிப்படையான ஒரு அடையாளம், வெளி அடையாளம் எல்லாம் தேவையா அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் இது அவர்களுக்கு ஒரு ஒருத்தல் முயற்சியாக இருக்கிறது, ஒரு தியாக முயற்சியாக இருக்கிறது. செய்யட்டுமே, என்ன தப்பு இருக்குது? இந்த 40 நாட்கள் அவர்கள் தங்களை ஒருமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். கடவுளோடு அவர்கள் இணைந்து கொள்வதற்கான சிறு சிறு முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. செய்யட்டும், தப்பு இல்லை, செய்யட்டும். ஏனென்றால் தாழ்ச்சி எளிமை வெளிப்படுகிறது. 3, எஸ்ஐயா புத்தகம் 58வது அதிகாரம் 6வது வசனம். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. நான் தேர்ந்து கொள்ளுகிற நோன்பு என்றால் என்ன? ஆண்டவர் சொல்றார் அழகா, நான் தேர்ந்து கொள்ளுகிற நோன்பு இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து, அடிமை இந்த வேலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான நோன்பாக இருக்கிறது. நாம் எதில் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம்? குடிப்பழக்கத்திற்கா, போதை பழக்க வழக்கத்திற்கா, பெண்கள் ஆண்களின் மீது கொள்ளுகின்ற மோகத்தினாலா? எதிலங்க நாம் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம்? சிந்திச்சு பாருங்களேன். நிறைய குடும்பம் இன்றைக்கு சீர்குலைந்து போவதற்கான காரணமாக இது இருக்குதா இல்லையா? இந்த அடிமைத்தனம் இல்லையா?
இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த 40 நாட்கள் இந்த தவக்காலம் நமக்கு தரப்படுகிறதே. நாம் ஏன் அதை பின்பற்றி நடக்கக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் ஏன் ஏற்று கடைபிடித்து நடக்கக்கூடாது? மனைவி ஏன் இதை கணவனுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடாது? கணவன் ஏன் தன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடாது? சிந்திச்சு பாருங்க. அதன் வழியாக விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த நோன்பு அமைந்திருக்கிறது. 4வது யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். கடவுள் சொல்றார் இந்த இடத்துல, இப்பொழுதாவது அழுது புலம்பி மனம் திருந்தி என்னிடம் வாருங்கள். மனம் மாறி என்கிட்ட வாங்க. இந்த தவக்காலம், இந்த நோன்பு நாட்கள் மனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது. சொல்றேன் இல்லையா? கடவுளுடைய வழிகளை அறிந்து கொள்ள, எளிமை தாழ்ச்சியான உள்ளம் கொண்டு வாழ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, கடவுளிடம் மனம் மாறி வருவதற்காக இந்த 40 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 16-18 வசனங்கள். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த இடத்துல நோன்பு என்பது வெளிவேடத்தை முதன்மைப்படுத்தாதீங்க. நீங்க எவ்வளவு கடவுளோட நெருங்கி வருங்க அப்படின்றது தான் முக்கியம். இந்த வசனத்தை சொல்லி தான் சில நேரங்களில் இப்படிலாம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, இப்படிலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை, எப்படி ஒன்றா வாழலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம், மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வெளிப்படையாக நாம் செய்கின்ற சில தியாக முயற்சிகளை எல்லாம் நிறுத்தி விடுவதற்கான காரணம் இதுதான். ஆனால் கடவுளிடம் நெருங்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இருக்கிற நோன்பு அமைய வேண்டும் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த சோதனை காலங்களில் இந்த சோதனைகளை வெற்றி கொள்வதற்கு எது ஆயுதமாக பயன்படுகிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். கடவுளுடைய வார்த்தைங்க. அந்த வார்த்தைகளை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு இந்த நாட்களை நாம் செலவிடணும் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள் சொல்லுகிறது. இதை நான் வாசிக்கிறேன், வசனம் வேண்டியதில்லை. இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கான தயாரிப்பாக இருக்கிறது. பரிசேயர்களுடைய நோன்பு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பரிசேயருடைய நோன்பு ஒரு பழைய நோன்பாக இருக்கிறது. பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, அல்லது புது துணியில பழைய ஆடைகளை ஒட்டு போடுவதில்லை. ரெண்டு சேராது. கிழிசல் பெரியதாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக நம்மை தயாரிக்க வேண்டும். புது படைப்பாக ஒரு மனிதன் மாற வேண்டும், புது படைப்பாக மாற வேண்டும். அதற்கான அழைப்பு இந்த 40 நாட்கள். திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். தூய ஆவியினுடைய வழி நடத்துதலை ஒருவர் உணரணும். இந்த 40 நாட்கள்ல நான் சொன்னேன் இல்லையா, பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் வரும் தான். ஆனால் தூய ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார், உங்களோடு உடன் இருக்கிறார்.
உங்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த ஆற்றலை, வல்லமையை, சக்தியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணரலாம். அந்த வசனம் சொல்லுகிறது. இறுதியாக லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 37வது வசனம். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். 84 வயசு அண்ணா என்கிற இறைவாக்கினர், ஒரு பெண் இறைவாக்கினர், ஒரு விதவை. ஆனால் அல்லும் பகலும் நோன்பிருந்து ஆலயத்திலேயே கிடந்து அயராது கடவுளுடைய பணி செய்து அவர் காத்து கிடந்தார். ஜபத்தில் ஒருங்கிணைந்து இருப்பது, ஜபத்தில் ஒருங்கிணைந்து இருப்பது. இப்போ இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாட்கள் நோன்பிருப்பதின் வழியாக கடவுளுடைய வழிகளை அறிந்து கொள்ளவும், தாழ்ச்சியும் எளிமையும் கொண்டு வாழவும், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பெறவும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவும், கடவுளிடம் மனமாறி திருந்தி வரவும், கடவுளிடம் நெருங்கி வந்து அவரையே நம்பி வாழவும், சோதனைகளை வெற்றி கொள்ளவும், இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்காக நம்மை முழுவதுமாக புது படைப்பாக தயாரிக்கவும், தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலை உணரவும், ஜபத்தில் ஒருங்கிணைந்து வாழவும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு அழைப்பை தருகிறது இந்த 40 நாட்கள். பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். பாவங்களுக்காக மனம் வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும், நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்கணும். நாம் யார், எத்தகைய வழிகளில் சென்று கொண்டிருக்கிறோம், என் வாழ்க்கை ஆண்டவருக்குரியதாக இருக்கிறதா, என் குடும்பத்திற்குரியதாக இருக்கிறதா, என் மனைவி, என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறவனாக இருக்கிறேனா, குடும்ப ஒழுக்கம் எப்படியாக இருக்கிறது, சிந்தித்து பார்க்கணும். மனம் மாறுவதற்கு முயற்சி செய்யணும். பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். இன்னும் பல நன்மைகளையும் இந்த தவக்காலத்தில் செய்யணுங்க. நன்மைகள் பலவற்றை செய்யணும். பொருள் உதவி, பொருள் நிறைய இருக்குதா, உதவி செய்யுங்க. பண உதவி செய்யுங்க. திருச்சபைக்கு உதவி செய்யுங்க. கோயிலுக்கு, ஆலய பணிகளுக்கு, ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்யுங்க. இறை ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க. குருவானவர்களுக்கு, அருட் சகோதரிகளுக்கு முடிந்த உதவி இந்த தவக்காலத்தில் செய்யுங்க. ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. மருத்துவமனையில் வாடிக்கொண்டிருக்கிற நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. முதியோர்களுக்கு முடியாமல் இருப்பாங்க, உதவி செய்யுங்க. ஏழை மாணவர்கள், படித்து கொண்டிருக்கிற ஏழை மாணவ மாணவியர்களுக்கு உதவி செய்யுங்க. தவக்காலத்தில் இந்த நன்மைகள் எல்லாம் நாம் செய்யலாமே. அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த 40 நாட்களும் நிச்சயம் நமக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய அருளை மிகுதியாக பெற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளில், அவருடைய மரணத்தில் பங்கெடுத்து உயிர்ப்பின் வெற்றி வீரர்களாய், மீட்பின் குழந்தைகளாக இந்த உலகத்தில் நாம் சாட்சிகளாய் வாழ்வோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எனவே இப்பொழுது எசாயா புத்தகத்திலிருந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். அதோட நாம் நிறைவு செய்யலாம். எசாயா புத்தகம் 58வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். எசாயா 58. நீங்கள் கூட உங்களுடைய வீடுகளில் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 முதல் 12 வரை எல்லாருமா சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும், யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும், தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவும்
நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு. சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிடு. பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டைய நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவார். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.